வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நம்ம ஆல்ரெடி யூனிட் 15 முடிச்சிட்டோம். ஸோ நம்ம 15 யூனிட் முடிச்சிருக்கோம். இன்னும் 4 யூனிட் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸில் யூனிட் 16லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூனிட் 16 இட் டாக்ஸ் அபவுட் இந்தியன் எக்கானமி. ஸோ இந்தியன் எக்கானமியில் என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் இருக்குது, என்னென்னலாம் டிவிஷன்ஸ் இருக்குன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கானமியோட ஸ்ட்ரக்சர் அண்ட் கேரக்டர் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்தியா வந்து பார்த்தோன்னா இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் லார்ஜ் எக்கானமி in the world. நமக்கு தெரியும். ஸோ முன்னாடி நம்ம ஒரு 75 இயர்ஸ்லேயே வந்து நம்ம வந்து இப்போ வந்து 5th லார்ஜஸ்ட் எக்கானமி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபின்ல நம்ம வந்துட்டோம். கரெக்ட். ஸோ நம்ம வந்து இங்கிலாண்டெல்லாம் தாண்டி இப்போ நம்ம வரோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி வி ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்க்ராச். ஸோ அந்த ஸ்க்ராச்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ 5th லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருக்கும் போது ஸோ தேட் இஸ் சம்திங் டு பி அக்ளைம்ட் ஆஃப். கரெக்ட். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இன்னைக்கு ஆகஸ்ட் 24th, ஸோ 23rd அன்னைக்கு தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சந்திராயன்லாம் லான்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கரெக்ட். ஸோ அதெல்லாம் இருக்கும் போது இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபியட் இன் ஆர் இந்தியன் ஹிஸ்ட்ரி. கரெக்ட். ஸோ வி ஆர் த ஃபர்ஸ்ட் நேஷன் டு கோ டு லூனாரோட சவுத் போலுக்கு நிறைய பேர் போயிருக்காங்க ஆல்ரெடி, யூஎஸ் ரஷ்யாலாம். பட் ஆனால் அவங்க எல்லாம் ஈக்வட்டோரியல் ரீஜன் தான் போயிருக்காங்க, யாருமே மூணோட சவுத் போல் போல. பட் நம்ம போயிருக்கோம். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்ல 850 கோடியில நம்மளால பண்ண முடியும்னா இது வந்து ஒரு ஹாலிவுட் படத்தை விட ஒரு கம்மி பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு இந்தியன் எக்கானமி வளர்ந்துருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் சயின்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி, in terms of purchasing power. So இதெல்லாம் நமக்கு தெரியணும். Okay, so India is the fastest growing large economy in the world with an enormous population, favorable demographics, high catch-up potential due to low initial GDP per head. இதெல்லாம் தான் நம்ம ஃபேக்டர்ஸாக இருக்குது. நமக்கு என்னதான் நம்மக்கிட்ட அதிகமான பாப்புலேஷன், இன்னைக்கு வேர்ல்ட்ஸ்லேயே யார் மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி? நாம தான். சைனாவை நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம். கரெக்ட். ஸோ நமக்கு தான் அதிகமான பாப்புலேஷன் இருக்கு, விச் மீன்ஸ் வாட், அந்த பாப்புலேஷனை நம்ம டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அதிகமாக இருக்கு. கரெக்ட். டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் 15 to 59 years old. ஸோ இந்த பாப்புலேஷன், த ஒர்க்கிங் ஏஜ், த இண்டிபெண்ட் பாப்புலேஷன் நம்ம நாட்டில் இப்போ அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம எப்போதுலேருந்து அதிகமாக இருக்கு? 2005லேருந்தே நம்ம இந்த டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் ஃபேஸை நம்ம ரீட் பண்ண ஆரம்பிச்சோம். 2005லேருந்து 2065 வரைக்குமே நமக்கு இந்த ஃபேஸ் நமக்கு இருக்க போகுது. இந்த ஃபேஸ், இந்த ஒரு 50 வருஷம்குள்ள தான் கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் பண்ண முடியுமோ பண்ணி நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டும். ஸோ அது எப்படி பண்ணணும்? எஜுகேஷனை நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட்ல நல்லா கொடுக்கணும், எக்கனாமியை நல்லா டெவலப் பண்ணணும், ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெல்த் செக்டர்ஸ், இவங்க எல்லாரையுமே வந்து கியூமுலேட்டிவாக இவங்க இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா இவங்க இம்ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? நம்மளோட டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் ப்ரொபோர்ஷனலாக அதை இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ இந்தியா இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி தெரியும். நமக்கு ஃபேவரபிள் பாப்புலேஷன் இருக்குது, ஃபேவரபிள் டெமோக்ராஃபிக்ஸ் இருக்குது, அண்ட் ஹை கேட்சப் பொட்டென்ஷியல். ஸோ இப்போ இந்தியா வந்து ஒரு ஃபேவரபிள் மார்க்கெட். கரெக்டுங்களா? என்ன பெரிய ஒரு இன்வென்ஷன், என்ன ஒரு பெரிய இருந்தால் இப்போ டெஸ்லாவே நம்ம ஊருக்கு இப்போ வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய அக்ளைம்டு இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட அக்ளைம் பிஸ்னஸஸாக இருக்கட்டும், அவங்களோட பிக்கெஸ்ட் மார்க்கெட் இந்தியாவாக இருக்குது. பிகாஸ் இந்தியாவில் நிறைய எடுக்கேட்டட் பாப்புலேஷன் இருக்குது அண்ட் நிறைய வந்து பர்ச்சேசிங் பவரும் இங்கே அதிகமாகிட்டு இருக்கு. people are willing to spend, people are willing to invest, people are willing to be educated. So இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான பாப்புலேஷனில் people want to invest from other nations. ஸோ இது நமக்கு தெரிய வருது. ஓகே, ஸோ நம்ம ஊரில் என்னென்னா எக்கனாமிக் செக்டர்ஸ் இருக்குது நமக்கு தெரியணும். Indian economy can be classified into various number of sectors on the basis of ownership, working conditions and the nature of activities. நமக்கு பொதுவாக தெரிஞ்ச செக்டர்ஸ் என்னங்க? அக்ரிகல்ச்சர் செக்டர், இண்டஸ்ட்ரியல் செக்டர், சர்வீஸ் செக்டர், இவங்களாம் தான் நமக்கு தெரியும். கரெக்ட். ஸோ இதை வந்து எப்படி அவங்க பிரிக்கிறாங்க? அவங்க பேசிக் ஓனர்ஷிப், ஸோ யார் எதை ஓன் பண்ணுறாங்க, அவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் எப்படி, அண்ட் அவங்களோட நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் எப்படி, இதை வச்சு தான் நம்ம அவங்களுக்கு பிரித்து கொடுக்க முடியும். ஸோ இதை நம்ம எப்படி பிரிக்கிறோம்? ப்ரைமரி செக்டர்னு பிரிக்கிறோம், செகண்டரி செக்டர்னு பிரிக்கிறோம், டெர்ஷரி செக்டர் நம்ம பிரிக்கிறோம். ப்ரைமரி செக்டர்னா என்ன? இவங்களாம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இவங்க எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து இவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸே பண்ணுறாங்க. கரெக்ட். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் என்ன? அக்ரிகல்ச்சர் தான் மெயின் திங். ஓகே, ஸோ இவங்களாம் நேச்சுரலாகவே வராங்க, இங்கே பெரிய ப்ராசஸிங்லாம் எதுவுமே கிடையாது, அப்படியே பண்ணுறாங்க, அப்படியே நமக்காக மக்களுக்கு அவங்க பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ தேர் இஸ் நோ இண்டஸ்ட்ரியல் இன்வால்வ்மெண்ட். ஓகே, ஸோ ப்ரைமரி செக்டரில் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆவாங்க? அக்ரிகல்ச்சர் நமக்கு தெரியும், அதை தாண்டி மைனிங், ஃபிஷ்ஷிங், ஃபாரஸ்ட்ரி, டெய்ரி,
பவுல்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த ரியாரிங், இந்த பீ வார்மிங், ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ பீ கீப்பிங், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்டருக்குள்ள வருது. ஸோ எனிதிங் விச் இஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வச்சு உங்களுக்கு நேச்சுரல் அன்ப்ராசஸ்ட் உங்களுக்கு ஃபினிஷ் கூட்ஸ் கொடுத்தாங்கன்னா that is called primary sector. There is no external processing, there is no factory, there is no industry, அதெல்லாம் கிடையாது. ஸோ பேசிக்காக பண்ணாங்கன்னா that is called primary sector. Okay, so people engaged in the primary sector are called as red collared workers. நமக்கு தெரியும் இல்லைங்களா, நிறைய காலர் தெரியும். ரெட் காலர், ப்ளூ காலர், பிங்க் காலர், கோல்டன் காலர், ஸோ இது மாதிரி நிறைய காலர்ஸ் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் எப்படின்னா இவங்கெல்லாம் யார் யாருன்னு உங்களுக்கு சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும். பேசிக்ஸ் மாதிரி ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு போதும். ஸோ இவங்கெல்லாம் ஏன் அவங்கள ரெட் காலர்னு சொல்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் அவுட்டோர் நேச்சர் ஆஃப் ஒர்க். கரெக்டாக யாருமே வந்து அக்ரிகல்ச்சரை வந்து ஒரு மாடிக்குள்ளே பண்ண போகிறதில்ல, ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் முன்னாடி உட்காந்து பண்ண போகிறது இல்லை. கரெக்ட். ஸோ அதே மாதிரி தான் மைனிங், அதே மாதிரி தான் ஃபிஷ்ஷிங், அதே மாதிரி தான் உங்களோட ஃபாரஸ்ட்ரி, டெய்ரி எல்லாமே. ஸோ உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்கே அவுட்டோரில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ரெட் காலர்ட் ஒர்க்குன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் செகண்டரி செக்டர். செகண்டரி செக்டர்னா என்ன? இங்கே நீங்கள் இண்டஸ்ட்ரி மூலயமா ப்ராசஸ் பண்ண போகிறீங்க, ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், cotton fabric, sugar production activities, they come under this sector. So people engaged in secondary activities are called as blue collared workers. So industrial collared workers எல்லாருமே blue collared workers என்றதை நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, இவங்க ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரைமரி செக்டர்லேருந்து வரப்போகுது. ஓகே, ப்ரைமரி செக்டர்லேருந்து வந்ததுன்னா நம்ம அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஃபுட் ப்ராசஸிங் சொல்கிறோம். நம்ம அக்ரிகல்ச்சர்லேருந்து வந்தால் அது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் லெதர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, ஐடி இருக்குது, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறோம், இவங்கெல்லாம் ப்ராசஸ் பண்ணி மக்களுக்கு ஃபினிஷ் கூட்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இண்டஸ்ட்ரியல் செக்டர் அண்ட் இந்த வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ளூ காலர்ட் ஒர்க்கர்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அக்ரிகல்ச்சர்னா ரெட், பிரைமரி செக்டர்னா ரெட், அதுக்கப்புறம் இங்கே இண்டஸ்ட்ரியல் செக்டர்னா ப்ளூ காலர்ஸ். ஸோ இது நமக்கு இங்கே தெரியணும். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டரில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 8 கோர் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸில் 40% இந்த 8 இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டுமே கொடுக்குறாங்க. இந்தியாவில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. கரெக்ட். ஒரு ஒரு ஷூ தயாரிக்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு செப்பல் தயாரிக்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மல் தயாரிக்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ், அது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. பட் இதில் எல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஒரு 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 கேட்டகரிக்குள்ளே நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு 8 கோர் இண்டஸ்ட்ரீஸை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறீங்க. அந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்ம நாட்டோட பொருளாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. பிகாஸ் அவங்க தான் வந்து கோர். ஒரு நாடு இருக்கணும்னாலே, ஒரு நாடுன்னு ஒன்று இருக்கணும்னாலே அந்த 8 பேர் இருந்தே ஆகணும். ஓகே, ஸோ அவங்கள தான் வந்து கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் யார் யாருன்னு நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டீல், அதுக்கப்புறம் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில், அப்புறம் கோல், அப்புறம் சிமெண்ட், நேச்சுரல் கேஸ், ஃபர்டிலைசர்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 8 பேரையுமே நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி வச்சுக்கோங்க. கரண்ட்டு தான் நம்ம முக்கியம். ஸோ கரண்ட் அந்த அந்த மெஷினில் ஃபுல்லாக வந்து ஸ்டீல் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், இந்த கரண்ட்டு வச்சு தான் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ். ரிஃபைனரின்னா என்ன, பெட்ரோல் ரிஃபைனரி, ஆயில் ரிஃபைனரி அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட்ரோல் ரிஃபைனரி, ஆயில் ரிஃபைனரி கூடவே அவங்களுக்கு யாரை ரிஃபைன் பண்ணுறாங்க, ஆயிலில் தான் ரிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ க்ரூட் ஆயில்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயில் கூடவே சேர்த்து கோலையும் ரிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ கோலையும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி கோல் பண்ணும்போது பக்கத்தில் உங்களுக்கு சிமெண்ட் தேவை. சிமெண்ட்டை தூக்கி போடும்போது அதுலேருந்து நிறைய கேஸஸ் வருது. அதனால வந்து நிறைய ஃபர்டிலைசர்ஸ் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சும்மா ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான். இந்த 8 பேரை நீங்கள் ஒன்றா ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை, அப்புறம் உங்களுக்கு ஸ்டீல் தேவை, அப்புறம் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் க்ரூட் ஆயில் தேவை. ஸோ க்ரூட் ஆயில் இருக்கும்போது கோல் தேவை, அப்புறம் சிமெண்ட்டு, கேஸு, அதுக்கப்புறம் ஃபர்டிலைசர்ஸ். இவங்க 3 பேர் தேவை. ஸோ இந்த 8 பேர் நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியல் டாபிக்ஸும் நீங்கள் இவங்களை பற்றி எழுதலாம். ஓகே, ஸோ இவங்களாம் தான் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ த இண்டெக்ஸ் ஆஃப் தீஸ் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் is a monthly production index which is also considered as a lead indicator of the monthly industrial performance. ஸோ அப்படின்னா என்னன்னா நீங்கள் மாதம் மாதம் ஒரு இண்டெக்ஸ் பண்ண போகிறீங்க. இந்த மாதம் நம்ம நாட்டோட எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் எவ்வளோ, ரிஃபைனரி ப்ரொடக்ஷன் எவ்வளோ,
கோல் எவ்வளோ, சிமெண்ட் எவ்வளோ, நேச்சுரல் கேஸ் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, ஸ்டேட்ஸ் எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணுறாங்க, அவங்களோட அதுக்கான ரேட்ஸ் என்ன, அவங்க கான்ட்ரிபியூஷன் டு த ஜிடிபி என்ன. ஸோ இவ்வளோ அனாலிசிஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க இந்த 8 இண்டஸ்ட்ரீஸ் வச்சு. பிகாஸ் இந்த 8 இண்டஸ்ட்ரீஸ் தானே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு டெய்லி வேலை செய்யணும்னாலே நமக்கு கரண்ட் தேவை. அப்புறம் நம்ம ரோட்டில் போகணுன்னா நமக்கு வந்து பெட்ரோல் தேவை. நமக்கு சமைக்கணும்னா நமக்கு ஆயில் தேவை. வீடெல்லாம் கட்டணும்னா நமக்கு சிமெண்ட்டு, ஃபர்டிலைசர்ஸ்லாம் தேவை. அக்ரிகல்ச்சருக்கு நமக்கு ஃபர்டிலைசர்ஸ் தேவை. அதுக்கப்புறம் நம்ம குக்கிங்க்குலாம் வந்து நமக்கு நேச்சுரல் கேஸ் தேவை. ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து இந்த கோர் நம்ம டெய்லி ஒரு மனுஷன் வாழணும்னா இவங்க 8 இண்டஸ்ட்ரீஸ் வேலை செய்யணும். ஸோ இவங்க 8 இண்டஸ்ட்ரீஸ் வேலை செய்யலைன்னா மனுஷனால ரொம்ப நாள் வாழ முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க ஒரு பெரிய இண்டெக்ஸாக இருக்காங்க. ஓகே, ஸோ the index of 8 core industries இவங்க வந்து ஒரு மந்த்லி இந்த இண்டெக்ஸ் கொடுக்க போகிறாங்க. இண்டெக்ஸ்னால் இவங்க என்ன நம்பர் அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. ஓகே, எவ்வளோ கான்ட்ரிபியூஷன், எவ்வளோ இவங்க கான்ட்ரிபியூஷன் டு த ஜிடிபி, கான்ட்ரிபியூஷன் டு த நேஷனல் இன்கம், இதெல்லாம் வந்து இவங்க கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ தே வில் டாக் அபவுட் தி மந்த்லி இண்டஸ்ட்ரியல் பர்ஃபார்மன்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் டெர்ஷரி செக்டர். டெர்ஷரி செக்டரோட இன்னொரு பேர் தான் சர்வீஸ் செக்டர். ஸோ இந்த செக்டர் என்ன பண்ண போகிறாங்கன்னா இவங்க வந்து கூட்ஸ்ன்னு எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த கூட்ஸை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாங்க. ஆர் மற்ற வேலைங்க அவங்க மக்களுக்காக போய் அவங்க பண்ண போறாங்க. ஓகே, ஸோ திஸ் செக்டர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஹெல்ப் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் பிரைமரி அண்ட் செகண்டரி செக்டர். ஸோ இவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா டெர்ஷரினாலே அப்படிதான் அவங்க வந்து அசஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க யாருக்கு அசஸ் பண்ண போறாங்க? பிரைமரி அண்ட் செகண்டரி செக்டருக்கு இவங்க அசஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பிரைமரி செக்டர்னா அக்ரிகல்ச்சர். ஸோ அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, அந்த நடுவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அவங்களாம் சர்வீஸ் செக்டருக்குள்ளே வருவாங்க. ஓகே, ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னா அவங்களுக்கு எதாவது லோன்ஸ் தேவைப்படும் இல்லைங்களா, அந்த பேங்க்கு அவங்க சர்வீஸ் செக்டருக்குள்ளே வருவாங்க. அவங்களுக்கு எதாவது இன்சூரன்ஸ் தேவைப்படும், க்ராப் இன்சூரன்ஸ். ஸோ அந்த இன்சூரன்ஸ் செக்டர் சர்வீஸ் செக்டருக்குள்ளே வருவாங்க. ஸோ இப்போ ஒரு பேங்க்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க தனியாக எதுவுமே பண்ணல. பட் அவங்க பண்ணுறது எல்லாமே மற்ற 2 செக்டர் வேலை செய்யணும், அவங்க எஃபிஷியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட சர்வீஸ் செக்டர் தான் டெர்ஷரி செக்டர்ன்றது நமக்கு தெரியணும். ஸோ இந்த செக்டரோட மெயின் ஆக்டிவிட்டீஸ் என்ன? டெவலப்மெண்ட் ஆஃப் த பிரைமரி அண்ட் த செகண்டரி செக்டர். ஸோ கூட்ஸ் தட் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் பை ட்ரக்ஸ் ஆர் ட்ரெயின்ஸ், அப்புறம் பேங்க், இன்சூரன்ஸ், ஃபினான்ஸ், இவங்க எல்லாமே வந்து சர்வீஸ் செக்டருக்குள்ளே வராங்க. ஸோ இந்த செக்டர் ஜாப்ஸ் தான் பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம்? ஒயிட் காலர் ஜாப்ஸ்ன்னு சொல்கிறோம். பிகாஸ் தே டு நாட் ப்ரொடியூஸ் எனி திங். கரெக்ட், தேர் ஜஸ்ட் டெலிவரிங் ஏஜென்ட்ஸ் ஆஃப் த எக்கானமி. ஸோ இவங்கள தான் நம்ம வந்து ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்க்கும்போது சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ், சன்செட் இண்டஸ்ட்ரீஸ், இவங்களை பற்றி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ சன்ரைஸ் இண்டஸ்ட்ரின்னு என்னன்னா இட் இஸ் அ டேர்ம் யூஸ் ஃபார் அ செக்டர் தட் இஸ் இன் இட்ஸ் இன்ஃபென்ட் ஸ்டேஜ். ஓகே, பட் ஷோஸ் the promise of rapid boom. ஸோ இப்போ என்னன்னா சில இண்டஸ்ட்ரீஸ் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ தான் இவங்களை பற்றி நம்ம நிறைய கேட்டுகிட்டே இருக்கோம். நியூஸில் நிறைய பேர் இவங்களை பற்றி ஸ்டார்ட் அப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி எப்படி நிறைய பேர் ஒரு நாளில் இண்டஸ்ட்ரீஸ் தொடங்கலாம். பட் எல்லா இண்டஸ்ட்ரீஸ் சன்ரைஸ் இண்டஸ்ட்ரியான்னு கேட்டால் கிடையாது. ஸோ சன்ரைஸ்னால் அவங்க ரைஸ் ஆகி இப்போ மேலே போகிறாங்க. ஓகே, ஸோ மேலே போகிற வரைக்குமே இவங்க வந்து பீக்கில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட வெரி ப்ராமிசிங் இண்டஸ்ட்ரீஸை தான் நம்ம சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்கிறோம். இப்போ நம்ம கேட்குறோம் இல்லைங்களா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இப்போ லித்தியம் அயன் பேட்டரிஸ் நம்ம பண்ணுறாங்க, ஃபுட் ப்ராசஸிங். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர் ஆல் சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ். பிகாஸ் ஸோ இவங்கெல்லாம் வந்து தேர் வெரி ப்ராமிசிங். இப்போ தான் ரீசெண்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ், ஒரு 10 இயர்ஸ் இப்போ தான் அவங்க ரொம்ப ப்ராமிசிங்காக இருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்த ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் அவங்க பீக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே மேபி அவங்க ஸ்டாக்னேட் ஆகலாம். இல்லாட்டி திருப்பி அதுக்கப்புறம் இன்னும் புது டெக்னாலஜிஸ் வந்தாங்கன்னா இந்த சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி அப்படியே சன்செட் இண்டஸ்ட்ரி ஆகலாம். ஓகே, சன்செட் இண்டஸ்ட்ரினா என்ன? அவங்க ஆல்ரெடி ஸ்டாக்னேட் ஆகி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதே இடத்துல இருக்காங்க, அவங்க பீக்கையும் அச்சீவ் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கிராஜுவலாக டிக்ளைன் ஆகிட்டு வராங்க. பிகாஸ் அவங்க ப்ராடக்ட்ஸ்க்கு ஈஸியாக ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா அவங்கள தான் வந்து சன்செட் இண்டஸ்ட்ரி நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த இண்டஸ்ட்ரி சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி இட் இஸ் டிபிக்கலி கேரக்டரைஸ்ட் பை ஹை க்ரோத் ரேட். ஓகே, நம்பர் 1 இவங்க கண்டிப்பாக வளர தான் போகிறாங்க, ப்ராமிசிங்காக இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ஆன்லைன்லாம் எடுத்துக்கலாமே. ஸோ ஆன்லைனில் வந்து டெலிவரிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் வந்து நம்ம சன்ரைஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லாமா? பிகாஸ் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாக தான் நம்ம கூப்பிட்ட உடனே ஒரு ஓலாவோ ஒரு ஆட்டோவோ கேபோ நம்ம வீட்டு வாசல்லே இருக்குது. நம்ம அம்மா காலத்துலலாம் அப்படி இருந்துச்சோ? கிடையவே
கிடையாது. கரெக்ட். ஸோ இப்போதான் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் தான் இவங்கெல்லாம் பூம் ஆயிட்டு வராங்க. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, முன்னாடி வெறும் கார் தான் வந்துச்சு. இப்போ என்ன பண்றாங்கன்னா எல்லாமே வருது. நமக்கு துணி வருது, நமக்கான பொருள் வருது, கிராசரிஸ் வருது, மெடிசின்ஸ் வருது. எல்லாமே நமக்கு இப்போ ஆன்லைன் வந்து நிக்குது. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ போஸ்டல் சர்வீசஸ் மாதிரி நம்ம இங்க டெலிவர் பண்றது, நம்ம சமைச்சு கொடுக்கறதுலாம் இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் முன்னாடி இருந்ததா? கிடையாது. ஸோ இதே மாதிரி இனிமே வருமா? வரும். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்ம ப்ராமிசிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்றோம். பிகாஸ் தே ஹேவ் ஹை ப்ராமிசஸ் டு க்ரோ மோர். ஸோ பிகாஸ் இவங்களா தானே இப்போ யூனிகார்ன்ஸ் ஆயிட்டு வராங்க. யூனிகார்ன்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும்ல, எனி ஸ்டார்ட் அப் விச் ஹேஸ் இட்ஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் மோர் தென் 1 crore. ஸோ இவங்கெல்லாம் என்ன பார்க்கணும், இவங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒரு 100 crores கிட்ட இருக்கு. ஸோ 100 crores கிட்ட இவங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கும்போது இவங்கள தான் நம்ம யூனிகார்ன்ஸ்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து யூனிகார்ன்ஸ் ஆர் க்ரோயிங் இன் ஹையர் ரேட். கரெக்டுங்களா? ஸோ அவ்வளோ அளவுக்கு அவங்க ப்ராமிசிங்காக இருக்காங்க. ஸோ அந்த யூனிகார்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ் ஐடியாஸ். கரெக்டுங்களா? புது புது ஐடியாஸாக இருக்காங்க. ஸோ அவங்க தான் ஸ்டார்ட் அப்ஸாக வராங்க. அந்த புது புது ஐடியாவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரி பெரிய லெவலில் போகிறாங்க. இப்போ நைக்கா, நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான். ஸோ இவங்கள மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து வெளிநாட்டுது. பட் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மீஷோ, மாமா அர்த் இவங்கெல்லாம் கூட அந்த ரேஞ்சில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஏன் இவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்காங்க? பிகாஸ் தே ஆர் டேப்பிங் த அன்டேப்ட் மார்க்கெட். ஓகே. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் இல்லாமல் புதுசாக தே ஆர் டேப்பிங் இட் அண்ட் புதுசாக தே ஆர் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இட். ஓகே. ஸோ தேர் மின்டிங் மணி லைக் கிரேசி. ஸோ இப்படி மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்ம வந்து சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்கிறோம். So they have characteristics of high growth, number one. Next, high degree of innovation, number two. And generally has a plenty of public awareness about the sector and the investors get attracted to its long-term growth prospects. ஸோ இவங்கள பற்றி இப்போ என்னன்னா மக்களுக்கே வந்து நிறைய அவேர்னஸ் இருக்கு அண்ட் இவங்களுக்கும் மக்களை பற்றி நிறைய அவேர்னஸ் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் சொல்றாங்க, ஓகே இது பாருங்க இப்போ ஆல்ரெடி இந்த மார்க்கெட்ல இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வர போறாங்க. ஸோ இதெல்லாம் தான் மக்களுக்கு தேவை. மக்களுக்கு நம்ம செஞ்சுட்டு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சோம்னா கண்டிப்பா உங்க பிசினஸ் நல்லபடியா வரும். நான் இதுதான் செய்வேன், நான் இதை தான் விற்பேன், மக்கள் வாங்கினா வாங்கட்டும், வாங்காட்டி போட்டோம்னா உங்க பிசினஸ்ல உங்களால நிலைச்சு நிக்க முடியாது. கரெக்ட். ஸோ பிகாஸ் இன்னொருத்தர் இருப்பாரு, அவருக்கு கரெக்டா மக்களுக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். அது மட்டுமே அவர் பண்ணுவாரு. அதே பண்ணி அவர் மக்களுக்கு கொடுப்பாரு. அவர் பொருள் எல்லாருமே வாங்குவாங்க. பிகாஸ் அதுதான் மக்களுக்கு தேவை. ஸோ அப்படிதான் இருக்கணும். ஸோ வாட் எவர் பிஸ்னஸ் யூ டூ, இட் ஷுட் பி your customer should be your focus, not you. You should not be your focus. Your customers rather should be your focus. Correct. ஸோ அப்படி நீங்க இருக்கும்போது நீங்க அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல தான் இந்த மாதிரி க்ரோ ஆக போகுதுன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்ம சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்றோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் என்ன, நம்ம ஐடி செக்டர் எடுத்துக்கலாம், அவங்க ஒரு சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி. டெலிகாம் செக்டர் எடுத்துக்கலாம், அவங்க ஒரு சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி. ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரீட்டைல் செக்டர், ஃபுட் ப்ராசஸிங், ஆன்லைன் டெலிவரிஸ், ஃபிஷரிஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்து சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம சொல்றோம். ஸோ அதர் ஹேண்ட் சன்ரைஸ் இண்டஸ்ட்ரிக்கு அவங்களோட ரேப்பிட் எமர்ஜென்சி அவங்களுக்கு வந்து ஒரு த்ரெட்டாகவே இருக்கலாம். மே த்ரெட்டன் அ கம்பீட்டிங் இண்டஸ்ட்ரி தட்ஸ் ஆல்ரெடி இன் டிக்ளைன். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் போது இன்னொரு கம்பீட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படியே டிக்ளைன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கிளாசிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த ஓலா ஊபர் முன்னாடி ஃபாஸ்ட் ட்ராக்ன்ற ஒரு கால் டாக்ஸி இருந்தது. கரெக்டுங்களா? முன்னாடிலாம் அவங்கள தான் நம்ம கால் டாக்ஸின்னு நமக்கு அவங்கள தான் ஞாபகம் வரும். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் நம்ம யாருமே டாக்ஸிலலாம் போனது கிடையாது இல்லைங்களா? ஸோ ஒரு காமன் பீப்புள் நம்ம எல்லாம் பஸ்ஸோ அதுவும் அதிகபட்சம் நம்ம ஆட்டோவில் போவோம். அதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லாம் போகணும், கார்லலாம் போகணும்னா இந்த மாதிரி கால் டாக்ஸினா ஃபாஸ்ட் ட்ராக் வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில். பட் இந்த ஓலா ஊபர் வந்த அப்புறம் அவங்க ஃபாஸ்ட் ட்ராக்லாம் நம்ம ஆளே காணும். கரெக்ட். ஸோ இவங்களாம் தான் கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓலா ஊபர் அவங்க அடித்த ஃபேமஸ் வந்து இவங்களால அடிக்க முடியல இந்த ரீசன்ட் டைம்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து காம்படிஷன்னு சொல்கிறோம். ஒரு புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டே இருக்கும் போது ஆல்ரெடி ஒரு பீக்காக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி என்ன ஆகுவாங்க, அவங்க வந்து அப்படியே டிக்ளைன் ஆவாங்க. பிகாஸ் இவங்க ஒரு அன்டேப்டு மார்க்கெட்டை இவங்க இது பண்ணுறாங்க. கரெக்ட். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, ஓலா ஊபர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, மொபைல் மூலயமா லான்ச் பண்ணிட்டாங்க. ஆப் மூலயமா. ஃபாஸ்ட் ட்ராக்குக்கு முன்னாடி ஆப் இருந்ததா? கிடையாது. அவங்க வெறும் ஃபோன் நம்பர் வச்சு மட்டும் தான் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் எப்போ வந்துச்சு, இந்த மாதிரி ஃப்ரீ நெட்டு, ஃப்ரீ டேட்டா, இந்த மாதிரி நம்ம நிறைய டேட்டா வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிச்ச அப்புறம் நம்ம நெட்டை நிறைய யூஸ் பண்ண அப்புறமா நமக்கு தெரிய வந்துச்சு, ஓகே இன்டர்நெட் இஸ் த ஃபியூச்சர். ஸோ இன்டர்நெட் தான் ஃபியூச்சர் போது நம்ம என்ன பண்ணோம், நிறைய ஆப்ஸ் இன்டர்நெட் மூலியமாக கொண்டு வந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து தான் இந்த ஓலா ஊபராக இருக்கட்டும், கூகுள் பே, ஃபோன்பே, இவங்கெல்லாம் அந்த டைமில் வந்தவங்க தான் இருக்கட்டும்.
ஓகே. ஸோ இவங்கெல்லாம் இப்படி வந்ததுனால தான் இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு எல்லாமே நமக்கு வந்து கை கிட்ட வருது, மொபைல் ஆப்ஸ் மூலியமா வருதுன்றது இப்போ நமக்கு தெரியணும். ஸோ ஸோ ஒரு சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி நல்லா க்ரோ ஆகிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா, மற்ற இண்டஸ்ட்ரீஸ் ஆல்ரெடி பீக்ல இருக்க இண்டஸ்ட்ரீஸ் அந்த டைம்ல டிக்ளைன் ஆக போகுது. ஸோ இது நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ பிகாஸ் ஆஃப் இட்ஸ் dim long-term prospects, such an industry is referred to as sunset industry. ஸோ ஒருத்தர் முன்னாடி வந்துட்டே இருக்கும்போது இன்னொருத்தவங்க டிக்ளைன் ஆகிட்டு வருவாங்க. ஸோ யார் டிக்ளைன் ஆகிட்டு வராங்க, அவங்களோட டிம் ப்ராஸ்பெக்ட்ஸ் இனிமேட்டு அவங்களால திருப்பி எழுஞ்சிக்கவே முடியாது. ஒன்று அவங்க இன்னும் அவங்கள மாதிரி இன்னொருத்தவங்க மாதிரி அவங்க காப்பி பண்ணணும். காப்பி பண்ணனா இல்லாட்டி அவங்க இன்னும் புதுசா இன்னோவேட்டிவா ஒன்று கொண்டு வரணும். நீ இது கொண்டு வரையா, நான் பாரு இதுக்கு மேல ஒன்று கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அவங்க ஒன்று கொண்டு வரணும். அப்படி அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அதை தான் வந்து அவங்களால திருப்பி அவங்க மார்க்கெட்ல த்ரைவ் பண்றதுக்கு, சஸ்டெயின் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி அவங்களால பண்ண முடியலன்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து க்ளோஸ் ஆகும். அதுதான் வந்து நம்ம சன்செட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நமக்கு தேவை. இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஏன் வந்து இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 செக்டர்ல எந்த செக்டர் அதிகமான கான்ட்ரிபியூஷன் இருக்கு? சர்வீஸ் செக்டர். கரெக்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பேசிக்லி நம்ம ஒரு அக்ரிகல்ச்சரல் எக்கானமி. கரெக்ட். நம்ம அக்ரிகல்ச்சர் தான் மெயின் ரிசோர்ஸஸாக இருந்துச்சு. நம்ம அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர்லேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எப்படி சர்வீஸ் செக்டருக்கு போயிட்டோம். இப்போ ஏன் சர்வீஸ் செக்டர் தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் இருக்காங்க? நம்ம ஏன் அந்த நடுவில் இருந்து அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டரை மறந்துட்டோம்? அவங்க ஏன் அதிகமான கான்ட்ரிபியூஷன் இல்லை? That is a very very important or mains perspective on a question, and it is very very important for ஒரு தியோரிட்டிக்கல் நாலேஜ்க்கு கூட இது நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ இது நமக்கு ஏன் தெரியணும்னா இதுக்கு என்ன ரீசன் பாருங்கன்னா, இந்தியா சக்சஸ் இன் சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி எனேபிள் சர்வீசஸ், அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் has made it a significant service exporter. ஓகே. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியலோட பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட நம்ம இந்த மாதிரி ஐடி பண்ணி அதோட சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம். எப்படி பெரிய ஆள் ஆனோம்? நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கிட்ட வந்து நிறைய பாப்புலேஷன் இருக்கு. நம்ம இந்த மாதிரி பிபிஓ கல்ச்சர் நம்ம இங்கே கொண்டு வந்தோம். ஓகே. பிபிஓனா என்ன? பெரிய பெரிய நாட்டோட அவங்களோட எம்ப்ளாயீஸ் அவங்களோட சர்வீசஸை அவங்க ரொம்ப கம்மியான ரேட்ல நமக்கு கொடுப்பாங்க. கரெக்ட். ஸோ அந்த ஊர்ல அந்த வேலையை பண்றதுக்கு ஆளே கிடையாது. பிகாஸ் அந்த ஊர்ல அது ரொம்ப ஒரு சின்ன வேலை, அது அவங்களால பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் பண்ணணுமா, நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, சில நேஷன்ஸ் வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பண்ண முடியாதுன்னு இல்லை, அவங்க பண்ண விருப்பப்படாத வேலையை மற்ற நாடுகளுக்கு அவங்க கொடுப்பாங்க. அதுக்கான அவங்க ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஊர்ல அந்த வேலை பண்றோன்னா அதுக்கு அதிகமான சார்ஜ் இருக்கும். இந்த ஊர்ல அது பண்ணனா கம்மியான சார்ஜ். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க லோ காஸ்ட்ல இது பண்றாங்க. அது பண்ணதுக்கு இங்கே நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, லேபர் இருக்கு, அண்ட் லோ காஸ்ட்டும் இருக்குன்ற போது இவங்களோட வேலையை அவங்க ஈஸியாக தள்ளி விட்டுடுறாங்க. இதுதான் இந்த பிபிஓ கல்ச்சர். கரெக்ட். ஸோ இப்படி அவங்க தள்ளி விடும்போது என்ன ஆகுது, நம்ம கிட்ட தான் நிறைய பாப்புலேஷன் இருக்கே. ஸோ நிறைய பாப்புலேஷன் இருக்கும்போது நம்ம வந்து அப்படியே நல்லா உள்ள வந்துட்டோம். ஸோ இப்படி உள்ள வரும்போது என்ன பண்ணோம், நம்ம மற்ற நாட்டோட சர்வீஸ் எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அட் அ லோவர் காஸ்ட். ஸோ அவங்க ஊர்ல அவங்க என்ன காஸ்ட் கொடுப்பாங்களோ அதை விட லோவர் காஸ்ட் நம்ம இங்கே பண்ண ஆரம்பிச்சதுனால இங்கே ஐடி செக்டர் நல்ல பூம் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி என்ன ஆகும், நம்ம வந்து நிறைய அதே இடத்துல இல்லாமல் நம்ம இன்னும் முன்னேறிட்டு நம்ம இன்னும் நிறைய சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். பட் ஸ்டில் நம்ம எல்லாமே பண்றது எல்லாமே வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். பிகாஸ் இவங்க எல்லாருமே வெளிநாட்டு மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் தான். ஸோ அவங்க ஊர் கார்பரேஷன்ஸ் அவங்க ஊர் வேலையை வந்து நம்ம வந்து அவங்கள ஒரு டேக்ஸ் கல்ச்சராக இருக்கட்டும், அவங்க டேக்ஸ் ஃபைலிங் அதெல்லாம் நம்ம இங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, இங்கே நம்ம நிறைய பாப்புலேஷன் இருக்குது. ஸோ நம்ம நிறைய பாப்புலேஷன் நம்ம நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இங்கே ஐடி செக்டர் நல்லா எங்கே எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே நிறைய அவங்களுக்காக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ India's success in the software and IT enabled services and exports has made it a significant service exporter with its share in the world service exports. So world service exports la 0.6% இருந்த நம்பர் 3.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கும், which is 3 times நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ன்றதை பார்க்கலாம். ஓகே. ஸோ 1990லேருந்து 2013க்குள்ளே நம்ம வந்து ஒரு 20 வருஷத்துக்குள்ளேயே வந்து நம்ம வந்து 3% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஓகே.
ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது there's well educated and immense human resources இருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட என்ன தெரியும், நம்ம கிட்ட நிறைய ரிசோர்ஸஸ் இருக்காங்க. அந்த ரிசோர்ஸஸுமே நல்ல educated resources நம்ம கிட்ட இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். Resources who are willing to work, who are willing to learn English, who are willing to thrive, or willing to slug அந்த மாதிரி. ஸோ இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் கல்ச்சர் எப்படின்னா, அவங்களுக்கான எக்ஸாக்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் 6 மணிக்கு மேலே அவங்க வேலை செய்யவே மாட்டாங்க. சண்டேஸ்னால் அவங்க லீவ் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரிக்டாக ஒர்க் லைஃப் பேலன்ஸை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. பட் நம்ம ஊர்லலாம் அப்படி கிடையாது. நம்ம கார்பரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8 o'clock 9 o'clock வரையும் ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. நம்ம அப்படியே ஜப்பான் மாதிரி இருக்கும். அவங்களாம் அப்படி தான். அவங்களாம் ஆஃபீஸ்க்குள்ளேயே அவங்களுக்கு கியூபிக்கல்ஸ்லாம் கொடுத்து அங்கேயே படுத்து தூங்குங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அவங்களாம் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த மாதிரி தான் ஒரு ஒர்க் கல்ச்சர் நம்ம இருக்கும். பட் சில கார்பரேட்ஸ்லாம் சில நாடுங்கள்லாம் அப்படி கிடையவே கிடையாது. அவங்களாம் ஸ்ட்ரிக்ட். இத்தனை மணிக்கு மேலேனா அவங்க ஃபோன்ஸ் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப்லாம் பண்ண மாட்டாங்க. அது நீங்கள் பண்ணால் அவங்க எடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான். அவங்க வந்து உங்களுக்காக அவங்கள வந்து அவங்க அன்அவைலபிளாக ஆக்கிக்கலாம் மாட்டாங்க. அதுக்காக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க அப்படியே வந்து வச்சுப்பாங்க. நீங்கள் பண்ணால் அவங்க மதிக்க மாட்டாங்க. அவ்வளோதான். விச் மீன்ஸ் தே ரெஸ்பெக்ட் தேர் பவுண்ட்ரிஸ். ஸோ நம்ம ஊரில் அப்படி இல்லை. வி ஆர் ரெடி டு ஒர்க், வி ஆர் ரெடி டு டாயில். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பாப்புலேஷன் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து அவங்கள வந்து நம்மள நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் நம்ம ஊர் பாப்புலேஷன் வி ஆர் குட் இன் இங்கிலீஷ் அண்ட் வி ஆர் சீப் லேபர். கரெக்ட். ஸோ அவங்க ஊரில் அந்த வேலை பண்ணுறதுக்கு 50,000 ரூபாய்னா இந்த ஊரில் அதை 10,000 ரூபாய்க்கே பண்ணுற ஆள் இருக்காங்க. ஏன் அப்படி இருக்காங்க? இங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் நம்ம எடுத்துக்க இருக்கோம். அங்கே மக்கள் தொகை கம்மியாக தான் இருக்குது. ஓகே. ஸோ அங்கே கம்மியாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பிக் பண்ணுறாங்க. பட் இங்கே அப்படி இல்லையே. இப்போ யூஎஸ்ல நம்மளோட ஒரு 1/3 தான் நம்ம பாப்புலேஷன் இருக்காங்க. கரெக்ட். நம்ம 140 கோடினா அவங்க 40 கோடி தான் இருக்காங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ 40 கோடி மக்கள் எல்லாருமே அவங்களோட 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 குளோபல் மிடில் கிளாஸ் இன்கமே அதிகம். கரெக்ட். த வே தே ஸ்பெண்ட், த வே தே ஏர்ன். நம்மளோட ஒரு மாத சம்பளம்லாம் அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு 2 days 3 days தே கேன் ஏர்ன். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது that is why they are called a developed nation and that is why we are still a developing nation. Correct. Because நமக்கு பாப்புலேஷன் ஒரு பெரிய ரீசனாக இருக்குது அண்ட் நிறைய பாப்புலேஷன் இருக்குது அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு சீப் லேபராக போக ஒத்துக்கிட்டோம். நமக்கு வந்து வேலை கிடைச்சா போதும், நமக்கு வந்து 50,000லாம் வேணாம், எனக்கு 15,000 கொடுத்தாலே போதும்னு இருக்கும்போது அவங்களோட எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் இவன் நம்ம கிட்ட தள்ளி விடுறாங்க. ஓகே. Next, though India ranks low in terms of per capita income, its share in the services of GDP is approaching the global average. So, இங்கே வந்து global average நம்ம service sector-ஓட contribution வந்து அதிகமாக தான் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. And next நம்ம பார்த்தீங்கன்னா low growth in the secondary sector. ஸோ நமக்கு தெரியும் நம்ம ஏன் அக்ரிகல்ச்சர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சர்வீஸ் செக்டர் வந்தோம்னா, சர்வீஸ் செக்டரில் இருக்க நல்லதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். பட் ஏன் நம்ம நடுவில் இருக்க இண்டஸ்ட்ரியை விட்டுட்டோம்? ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டரில் இருக்க ஒரு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்ல, அந்த ப்ராப்ளம் என்னன்னு நமக்கு தெரியணும். அந்த ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஏன் அக்ரிகல்ச்சர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சர்வீஸ் வந்துட்டோம், நடுவில் இருக்க இண்டஸ்ட்ரியில் ஏன் விட்டுட்டோம்னா, இண்டஸ்ட்ரீஸில் நம்ம ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். கரெக்ட். பிகாஸ் ஃப்ரம் 1950ஸ்லேருந்து 1990s வரையுமே நம்ம ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வச்சுருந்தோம். கரெக்டுங்களா? டிவி எடுத்தால் அது கவர்மெண்ட்டு, எது எடுத்தாலும் கவர்மெண்ட், டூரிசம்னா கவர்மெண்ட், ரேடியோனா கவர்மெண்ட். ஸோ நம்ம ப்ரைவேட்டையே உள்ளே சேர்த்துக்கல. ப்ரைவேட்டையே உள்ளே சேர்த்துக்காத போது நம்ம எப்படி வெளியே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துப்போம்? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கல. ஸோ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாதான் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணாதான் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வரும். அதனால தான் நிறைய வந்து க்ரோத் வரப்போகுது. அப்படி யாருமே பண்ணல அப்படின்னா, நீங்கள் உள்ளூரில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டே வச்சு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் இண்டஸ்ட்ரி வில் நாட் க்ரோ டு த லெவல் அதர் இண்டஸ்ட்ரீஸ் க்ரோ இன் அதர் கண்ட்ரீஸ். கரெக்டுங்களா? ஸோ மற்ற கண்ட்ரீஸ் அளவுக்கு நீங்கள் வளரணும்னா, மற்ற கண்ட்ரீஸ் இருக்கிற அளவுக்கு லிபரலைஸ்டாக நீங்கள் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து யூஎஸ்ல பார்த்தா இட்ஸ் ஃப்ரீ எக்கானமி. கரெக்ட். அங்கே வந்து மார்க்கெட் ஃபோர்ஸஸ் தான் இட் டிபெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து கவர்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க இது பண்ண அது பண்ண அவங்க சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நம்ம ஊரில் இப்போ ரீசெண்டாக தான் நம்ம அப்படி இருக்கோம். முன்னாடிலாம் நம்ம அப்படி கிடையாது. ஸோ வி ஹேட் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருந்ததுனால நம்ம கிட்ட வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ அப்படி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாததுனால தான் நம்மளால இண்டஸ்ட்ரியலி நம்மளால க்ரோ ஆக முடியலை. அண்ட் த லேக் ஆஃப் மெஷர்ஸ் டு ப்ரொமோட் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி. நம்ம தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாமே கவர்மெண்ட் இருக்கும்போது நம்ம ப்ரைவேட்டை வந்து நம்ம அந்த டைமில் அவ்வளோ ப்ரொமோட் பண்ணலை. அந்த 50ஸ்லேருந்து அந்த 90s வரையும் பார்த்தீங்கன்னா வி ஹேட் கிளாசிஃபிகேஷன்ஸ். கரெக்டுங்களா? ஸ்கெடியூல் ஏ, ஸ்கெடியூல் பி, ஸ்கெடியூல் சிலாம் நம்ம பிரிச்சிருந்தோம். ஒன்லி பப்ளிக், அதுக்கப்புறம் பப்ளிக்லேயே வந்து சில
அட்டானமஸாக கொடுக்கறது, அப்புறம் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கொடுக்கறது, அப்புறம் ப்ரைவேட் கொடுக்கறது. ஸோ எல்லா இம்பார்ட்டன்ட் எல்லாமே பப்ளிக் எடுத்து ப்ரைவேட்டை வந்து நம்ம அவ்வளோ வந்து என்கரேஜே பண்ணல. என்கரேஜ் பண்ணாலுமே வந்து எப்படின்னா அவங்களுக்கான ஒரு டேக்ஸ் இன்சென்டிவ்ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபினான்ஷியல் லெவரேஜஸும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ அப்படி கொடுக்காததுனால ப்ரைவேட் வந்து அவங்க உள்ளே வர்றது அவங்களோட மொத்த காசை அவங்க மட்டுமே வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அப்படி கிடையாது இல்லைங்களா? கவர்மெண்ட் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் அப்ஸ்க்கு, ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு நிறைய பார்க்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ இப்போ ப்ரைவேட்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அப்போ கொடுக்காததுனால தான் நம்மளால அவ்வளோ க்ரோ ஆக முடியல. ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.